வணக்கம். நான் டாக்டர் எம். அர்ச்சித் கிருஷ்ணா. நான் நுரையீரல் சிறப்பு மருத்துவராக திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அலர்ஜின்னா என்னன்னு பார்த்தோம்னா, உடம்புக்குன்னு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கும். அது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி கிருமிகளுக்கு எதிர்த்து நம்ம உடம்பை பாதுகாக்கும். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு கிருமி உள்ளே வராமலேயே அது கிருமி வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது தான் அலர்ஜின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக எப்படின்னா, ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு சீசனுக்கு பிடிக்கிற ஒரு சளியே வருது. ஸோ அந்த வைரஸ் சுவாசிக்கிறப்ப மூக்குக்கு போயிட்டு ஒரு இன்ஃபெக்ஷனை தூண்டி விடும். அப்போ மூக்குலேருந்து தும்மல், சளி வர்றது, மூக்கடைப்பு இந்த மாதிரி அறிகுறிகள் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிருமி வராமலேயே ஏதாவது ஒரு ஒத்துக்காத விஷயம் அதுக்கு உடம்ப இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னா அதை அலர்ஜின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அலர்ஜி எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற எல்லாருக்கும் ஒரே விஷயத்துக்கு தான் அலர்ஜி இருக்கணும்னு கிடையாது. ஒருத்தருக்கு ஒன்றுத்துக்கு அலர்ஜி இருக்கலாம். ஒரு சிலருக்கு சாப்பிட்ற விஷயங்களுக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு தூசியில் ஏதாச்சும் ஒரு விஷயம், வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒன்று சேராமல் இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இருக்கலாம்.